வரும் ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் மாபெரும் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு. மேனாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒருங்கிணைப்பில் மேனாள் நீதிபதி அரிபரந்தாமன் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் நடிகர் பிரகாஷ்ராஜ், உச்சநீதிமன்ற நீதிபதி செல்லமேஸ்வர், பத்திரிகையாளர் சித்தார்த் வரதராஜன் ஆகியோர் உரையாற்றுகின்றனர். உரிமைக்காக ஒன்றிணைவோம், அனைவரும் வாரீர். வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு SS பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். நேத்து சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. அதாவது 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய எல்லா MLA-க்களுக்கும் ஒரு கார் வழங்கப்படும் அரசு தரப்பிலிருந்து. அது மட்டும் இல்லாம அந்த காருடைய மெயின்டெனன்ஸ், டிரைவர் செலவு, பெட்ரோல் செலவுக்கெல்லாம் மாதம் 75,000 ரூபாய். அப்புறம் ஒவ்வொரு MLA-க்கும் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சுக்கிறதுக்காக ஒரு 25,000 அலவன்ஸ் அப்படிங்கிறது அவர் வெளியிட்ட அறிவிப்பு. அதுக்கு ஏகோபித்த ஒரு வரவேற்பு நம்மளால பார்க்க முடிஞ்சது, விமர்சனங்களையும் பார்க்க முடிஞ்சது. முதல்ல இந்த ஸ்கீமை பத்தி, இவர் அனௌன்ஸ் பண்ண இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த கோரிக்கை இப்ப புதிய கோரிக்கை கிடையாது. இந்த கோரிக்கை ஏற்கனவே கடந்த சட்டமன்றத்திலே கூட இன்னும் சொல்லப்போனா, நானு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்த தோழர் அருள், அப்புறம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் பூமிநாதன், நாங்க 3 பேர் அதை இனிஷியேட் பண்ணி, இன்னும் சொல்லப்போனா எல்லா இப்ப சட்டப்பேரவையில பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சப்போ, சட்டமன்றம் தொடர்பான மானிய கோரிக்கை வந்தப்போ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசினாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பேசினாரு. அது இல்லாம நாங்க எல்லோருமே ஒரு கையொப்பம் இட்டு ஒரு கடிதத்தை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் அவரிடத்துல கொடுத்தோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப எல்லாம் நீங்க சொன்னீங்க, முதல்ல இதை கேட்டீங்க, அதை சொல்லிடுறேன் என்னென்ன இருக்குன்னு. இப்ப ஏற்கனவே வாகனத்திற்கு 25,000 ரூபாய் வெஹிக்கிள் அலவன்ஸா இருந்தது. அந்த 25,000 ரூபாய் என்னன்னா, அவங்களுக்கு டீசல் செலவு, மற்ற செலவுன்னு இருந்தது. வாகனமா கிடையாது. எனவே தான் வாகனமா நாங்க கேட்டோம், வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம், வாகனமா வேணும்னு கேட்டோம். இப்ப எல்லாரும் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன, இவங்களுக்கெல்லாம் காரே இல்லையா, இவங்களுக்கு எது கார் கொடுக்கணும் அப்படின்றாங்க. கரெக்ட், காரே இருக்கு. இப்போ நகராட்சி தலைவர்களா இருக்காங்கல்ல, அதுல பெரும்பான்மையான கார் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு காரு எது கொடுக்குறாங்க? அமைச்சர்களா இருக்காங்கல்ல, அவங்களாம் கார் இல்லாதவங்கள அமைச்சர்கள் எது கார் கொடுக்குறீங்க? அப்ப அமைச்சர்கள்லாம் சொந்த கார்லயே, இப்போ MLA-க்கே கார் இருக்கும்னு நீங்க விமர்சனம் வைக்கிறவங்க, அமைச்சர்களுக்கு எதுக்கு காரு? அமைச்சர்களுக்கு கார் இருக்கு, மேயருக்கு கார் கொடுக்குறீங்க. மாநகராட்சிகள்ல நிலைக்குழு தலைவர், ஸ்டாண்டிங் கமிட்டி தலைவர்களுக்கு கார் கொடுக்குறீங்க. மாநகராட்சியில் இருக்க எதிர்கட்சி தலைவர் கார் கொடுக்குறீங்க. இதுல கார்ன்றது ஒரு வெஹிக்கிளா நீங்க பார்க்க கூடாது, ஒரு கவர்மெண்டோட சிம்பிளா நீங்க பார்க்கணும். இப்போ என்ன நடைமுறையில் என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினரா இப்போ ஒரு காம்பவுண்ட் உள்ள ஒருத்தர் நுழையிறாருன்னு வச்சுங்க, ஒரு அரசு காம்பவுண்ட் உள்ள அவர் நுழையும் பொழுது அவர் இறங்கி அவர் சட்டமன்ற உறுப்பினர் தான்ன்றது ஒரு அடையாளப்படுத்தல் தேவைப்படுது இல்லையா? ஒருத்தர் இறங்குறாங்கன்னா ஒரு அலுவலகத்துக்கு போறாங்க, போகும்போதே தேவைப்படுது. சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாம போகும். இந்த அரசு வாகனத்துல, அரசு லோகோ போட்ட வாகனத்துல போகும்பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெரியும். நீங்க நகராட்சி தலைவர் வராருன்னா அவர் வண்டியை பார்த்தோன்னா நகராட்சி தலைவர் வராருன்றாங்க, ஒன்றிய குழு தலைவர். அப்போ இது ஒரு அடையாளப்படுத்தல் என்பதாகத்தான் பார்க்கிறோம். வாகனமே வச்சிருந்தா கூட கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு வெஹிக்கிள் வருதுன்னும் போது, அது ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கிள்ல போகும்போது அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி, இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு அது தேவைப்படுது. அது பல இடங்கள்ல நீங்க எல்லாரையும் தெரியாது, எல்லோருக்கும் எல்லாரையும் தெரியாது, அவ்வளோ ஃபெமிலியரா இருக்க மாட்டாங்க. அப்போ அது அந்த வகையில தான் நாங்க வண்டி கேட்டோம். போன முறை நாங்க வாகனம் கேட்டது, எங்களுக்கெல்லாம் வண்டியே இல்லை அப்படின்ற நிலையில கேட்கல. இன்றைக்கு கூட வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள், MLA-க்கெல்லாம் வண்டியே இல்லையா அப்படின்னு வைக்கிறாங்க விமர்சனம். அது அதுக்காக இல்லை, ஒரு அடையாளப்படுத்தல். இவர் சட்டமன்ற உறுப்பினர், வரவர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளப்படுத்தல். அதுக்காக தானே அமைச்சர்களுக்கு கொடுக்குறீங்க, அதற்காக தானே நீங்க மேயருக்கு கொடுக்குறீங்க, அதுக்காக தானே தலைவர்களாக இருக்கக்கூடிய நகராட்சி தலைவர்கள் கொடுக்குறீங்க. அது சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுத்துட்டு போங்கன்னு தான் சொல்றோம். நீங்க அப்படிதான் பார்க்கணுமே தவிர இதை ஏதோ கார் கொடுத்துட்டாங்கன்னு பார்க்கக்கூடாது. இருந்தாலும் அத்தியாவசிய செலவுகள் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராவகன்சி ஏன் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நேத்து கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. விவசாயிகளுடைய கடனை முழுசா தள்ளுபடி பண்ணலாமே, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இருக்கிறவங்களுக்கே கார் கொடுக்குறீங்கன்னு. இன்ஃபேக்ட் சட்டமன்றத்துல இது சம்பந்தமாக கேள்வி எழுப்புனதே உங்களுடைய MLA ஜோதிமணி அவர்கள் தான் எழுப்புனாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அவர் ஏற்கனவே கார் வச்சிருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னொன்னு கேட்டாருன்னு ஒரு கேள்வி வருது.
நேத்து தாவேகா தரப்புல இருந்து பேசின சபரி ஐங்கரன் அப்படிங்கிறவரு, நான் ஆட்டோல தான் வரேன். அங்க வந்தா வெளியில கூட என்ன வந்து எம்எல்ஏன்னு அவங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருடைய அஃபிடவிட்ல அவர் வந்து ஒரு டிஃபெண்டர் கார் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பதிவு பண்ணதா சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்கள் வருது. அத்தியாவசிய தேவைகள் எவ்வளவோ இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஏகப்பட்ட கடன் இருக்கு அப்படின்னு இதே அரசு தான் சொல்லுது. அப்போ இது அவசியமா? இன்னைக்கு இது பிரையாரிடைஸ் பண்ணணுமா? அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. இல்ல நீங்க 2 விஷயம். அதுல வந்து ஒண்ணு வந்து அவங்க வண்டி வச்சிருக்காங்க, வச்சில்லன்றத கடந்து, இப்ப நான் சொன்னது தான். அடையாளப்படுத்தல் தேவை. இப்ப அவரு சொன்ன சபரி சொன்னது வந்து அவர் வண்டி இருக்குன்றத விட்டுடுங்க. நீங்க வேற வாகனத்துல வந்தீங்கன்னா, செக்ரட்டேரியட்ல அமைச்சர் கார நிறுத்தி செக் பண்றாங்களா? நேரா போயிடுது வண்டி. என்ன காரணம்னா, அது அமைச்சர் வண்டி தான். அதே அமைச்சரு வேற ஒரு வண்டியில, ஒரு தனியார் வண்டியில வந்தாருன்னா நிறுத்துவாங்க வாகனத்த. அப்போ இந்த அடையாளப்படுத்தல் தேவைப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினரா இருக்கவங்கள அடையாளப்படுத்தக்கூடிய தேவை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் நீங்க வாகனத்த பார்க்கணும். நீங்க அப்படி எல்லாத்தையுமே சிக்கன நடவடிக்கை, இத பார்க்குறோம், அத பார்க்குறோம் அப்படின்னா வந்து, அது வந்து இதுக்கு பொருந்தாது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட ஒரு உறுப்பினரா வந்திருக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு. அவங்க ஒரு 2 உறுப்பினரோட கூட வந்தாங்கன்னா, அவங்க உறுப்பினர்களே அவங்க சொன்னத எதிர்ப்பாங்க. இல்ல, இல்ல வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா, இது இது வந்து ரொம்ப அதுவும் புதுசா சட்டமன்ற உறுப்பினரா இருக்கவங்க, எளிய நிலையில இருக்கவங்க, இவங்களுக்கான அடையாளப்படுத்தல் தேவைப்படுது. இத வந்து நீங்க அப்படி பார்க்க முடியாது. இப்போ அரசு பணிகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுவது என்பது வெவ்வேறு நிலையில, வெவ்வேறு பணியில இருக்கவங்களுக்கு நம்ம பார்க்குறோம். இப்ப காவல்துறையினருக்கெல்லாம் வந்து பைக் குடுக்குறோம். எல்லாருக்கும் பைக் குடுக்கலாமே! அப்படின்னு ஒரு கேள்வி வரல. அப்போ எந்த ஆஸ்பெக்ட்ல என்ன மாரியான வசதிகள் செஞ்சு தர்றதுன்னு அதே மாதிரி இப்ப ராணுவத்தில இருக்கவங்களுக்கு வந்து கூடுதலான சில வாய்ப்புகள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் அவங்க வந்துடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன் அத குடுக்குறோம்? அதுல பணியாற்றக்கூடிய இருக்கிறதுல சிக்கல்னால அத குடுக்குறோம். அப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள்ன்னும் பொழுது, இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஊழலுக்கான துவக்கம் எங்கருந்து வருது? இப்ப நீங்க எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா, இன்னைக்கு வந்து கடந்த காலங்கள்ல அதிமுக சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவங்க, திமுக சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாங்க. பிற கட்சி சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவங்கள பார்த்துட்டு, அவங்கலாம் இத்தன வண்டி வச்சிருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு வண்டின்ற பார்வைய முன்வைக்கிறாங்களே தவிர, ஆனா அவர்கள் எல்லோர் மீதும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? அரசு இயந்திரத்த தவறா பயன்படுத்திருக்காங்க. படுத்தி வந்து அதன் மூலம் வருவாய் ஈட்டியிருக்காங்க. இப்ப இந்த தேவை வருது இல்லையா? இப்ப நீங்க இந்த இந்த ஆங்கிள்ல தான் வந்து அவங்களுக்கான வசதி வாய்ப்ப வந்து செஞ்சு குடுக்கணுன்ற மாரி அரசு முடிவெடுத்துக்கிறதா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்க இத ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்லயே பார்க்கலாம் நீங்க. இது தேவை தான் அது. என்ன பொறுத்தவரைக்கும் வாகனம் என்பது தேவை தான். அடையாளப்படுத்தலுக்கு தேவை. இப்ப ஏற்கனவே ரூ. 25,000 இருந்து இன்னைக்கு ரூ. 75,000 வச்சுக்கலாம். அதுல வேணா வந்து அரசு வந்து ஒரு ரீதிங்க் பண்ணலாம். அந்த 25 வேண்டுமானால் இன்னும் ஒரு இப்ப 25 சேர்த்து 50 ஆக்கிட்டு எல்லாருக்கும் வெஹிக்கிள்ஸ் குடுக்கலாம். ஏன்னா ம். வெஹிக்கிள்ஸ் குடுத்தாங்கன்னா, நீங்க வந்து இந்த ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் வந்து கட் ஆகும். வெஹிக்கிள்ஸா குடுக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் வாகனம் என்பது கண்டிப்பா வந்து அது எந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாலும் வாகனம் என்பது தேவை. அது வந்து அவங்க வண்டியே வச்சிருந்தா கூட என்ன பொறுத்தவரைக்கும் தேவை. ஏன்னா இது வந்து ஒரு அரசாங்க காரு. இன்னொன்னு அவங்களுக்கே குடுக்க போறதில்ல இந்த வண்டிய. ம். ஒரு 5 ஆண்டுகள் கழித்து அந்த வாகனங்கள் திருப்பி வந்து சரண்டர் செய்ய போறாங்க. அடுத்த அந்த வாகனங்கள ரீஃபர்பிஷ் பண்ணி அடுத்து வரக்கூடிய சட்டமன்றத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு வழங்க போறாங்க. வேணான்றவங்க வேண்டுமானால் அவங்க வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிட்டு போட்டும். எங்களுக்கு வேண்டாம். வண்டி வாகனம் வேண்டான்ட்டு சொல்லிட்டு போலாம். அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? இந்த ஊழலுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிற விதத்துல வந்து முதலமைச்சரும் சட்டமன்றத்துல பேசுறாங்க. நேத்தெல்லாம் தொலைக்காட்சியில நடந்த விவாதங்கள்லயும் தாவேக்கா ஆதரவாளர்கள் அப்படிதான் பேசுறாங்க. அப்போ ஒரு வண்டி வந்து ஒரு ஊழலுக்கு வந்து வழிவகுக்கும். அதனால ஒரு வண்டிய குடுக்குறோம். அந்த வண்டி நம்ம குடுக்கறதுனால அரசு தரப்புல இருந்து எம்எல்ஏக்கள்லாம் வந்து ஊழல்ல ஈடுபடாம அவங்க வந்து வேலை செய்வாங்க. அப்படின்னு சொல்றது வந்து என்ன விதமான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்? இல்ல, இல்ல. அதாவது ஊழல தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறோம். இதுவும் ஒரு காரணமா, காரணியா அமைஞ்சிடுதுன்னும்போது, இந்த காரணிய கட் பண்றதுக்கான வாய்ப்பு அரசுக்கு இருக்குன்னும்போது, இந்த காரணிய கட் பண்றாங்க. நீங்க ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணுவோம். ஒரு நாள்ல, ஒரு உத்தரவுல ஒருத்தர் சொல்றதுனால ஊழல் நின்னுடும்னா, எப்போ நின்னுருக்கும் ஊழல்? இது வந்து ஒரு ஃபேஸ் பை ஃபேஸ், ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆக்டிவிட்டி இது. இது நீங்க அவங்களுக்கான வசதிய வந்து இப்ப எதுக்காக இப்ப கடந்த காலங்கள்ல எதுக்காக வந்து ஒரு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. முதல் வந்து எம்.எல்.ஏக்கு இருந்தது வந்து ஹாஸ்டல் தான். இட் வாஸ் நாட் ம். குவார்டர்ஸ். எம்.எல்.ஏ குடியிருப்பு கிடையாது. எம்.எல்.ஏவோட விடுதி இருந்தது. இப்பதான் குடியிருப்பு. விடுதின்றது என்னன்னா, ஒரு சிங்கிள் ரூமு. அந்த சிங்கிள் ரூம்ல ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும். இதுதான் எம்.எல்.ஏக்களுக்கு இருந்தது. அப்ப இது இருந்த பொழுது, கலைஞர் தான் என்ன நினைச்சாருன்னா, நெறைய பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வராங்க. அவங்க குடும்பத்தோட வந்து தங்குறாங்க. அவங்க மட்டுமே வந்து வந்து போறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து அ விடுதிய கட்டுனாரு. அவரு 96 2001
இதுவாக இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவர் தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான குடியிருப்பு எம்எல்ஏ குவார்ட்டர்ஸ் கட்டினாரு. அது ஒரு டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி 2 ரூம்ஸ் இருக்கு, 2 அட்டாச் டாய்லெட் இருக்கு. அது வந்து ஆஃபீஸாகவும் பயன்படுத்து, கிச்சன் இருக்கு, ஒரு சின்ன டைனிங் இருக்கு. அப்ப இது வந்து தவறுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப வந்து இது கலைஞர் இது வந்து தாவேகா செஞ்சது மட்டும் இல்ல. இன்னொன்னு தெரியுங்களா? கலைஞர் வந்து வீடாவே குடுக்கணும் ஹவுசிங் போர்ட்ல அப்படின்ற மாரி ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்தாரு. இல்ல வந்து புதுசா ஒரு இடத்துல கட்டணும்னாரு. அவர் மட்டும் இல்ல. அன்றைக்கு அதிமுகல இருந்த, இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள், அவர் வந்து ஹவுசிங் மினிஸ்டரா இருக்கும்போது, அவரு வந்து அந்த மாதிரியான ப்ரொபோசல் செஞ்சாரு. அப்ப இந்த ப்ரொபோசல்லாம் எதனால இன்னைக்கு தாவேகா செஞ்சுட்டாங்கன்றதுனால நீங்க விமர்சனம் வைப்பீங்கன்னா, அது எப்படி அது? இப்ப நான் தான் சட்டமன்றத்திலேயே சொல்றேனே, திமுக உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டாங்க அதுல. திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்பொழுது. மதிமுகவை சேர்ந்தவங்க போட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா பிஜேபியை சேர்ந்தவங்க போட்டாங்க. எல்லோருமே போட்டாங்க. ஏன்னா, எங்களுக்கு வந்து அத ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நான் இருக்கும்பொழுது நான் அத ஃபீல் பண்றேன். இப்ப நீங்க வந்து நான் தான் சொல்றேனே, ஒரு பொலிட்டிக்கல் லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்றத்துக்குள்ள இப்ப நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூரூர்ல 3 பேரூராட்சி வருது. 2 யூனியன் வருது. இந்த 2 யூனியன் சேர்மன் 3 பேரூராட்சி வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள வருது. இந்த 3 பேரூராட்சி தலைவரும் கார்ல வராங்க, அரசு கார்ல. இந்த 2 யூனியன் சேர்மனும் அரசு கார்ல வராங்க. எம்எல்ஏ அவர் சொந்த கார்ல போறாரு. இந்த காரோட பிராண்டோ, காரோட இதுவோ இல்ல. கார் யாரோட சிம்பிள்ல இருக்கு, இல்ல வந்து என்ன அடிப்படையில இருக்கு? அரசு வாகனம் என்கின்ற அந்த ஒரு தகுதி இருக்குல்ல. அதுதான் இது நான் பார்க்கிறேன். நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள வந்து நீங்க வந்து அரசுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் தொடர்பே இல்லாத நிலையில சொந்த வண்டியில போற மாரி இருக்கு. நீங்க அரசு ஒரு வாகனம் குடுத்ததுன்னா, அது வந்து ஒரு அத்தாரிட்டில, ஒரு கவர்ன்மெண்ட் அத்தாரிட்டில. அததான் நீங்க பார்க்கணும். நீங்க திருப்பி வந்து இது கார் அட நீங்க வந்து ஒரு விலை கம்மியா இருக்கக்கூடிய ஒரு கார் குடுத்துட்டு போங்களேன். யார் வேணான்னது? அதுல வந்து எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. இனோவா தான் வேணும். எனக்கு வந்து ஃபார்ச்சுனர் தான் வேணும்ன்றதுல மாறுபட்ட கருத்து இருக்கு. நீங்க ஒரு சின்ன ஈவி கூட குடுத்துட்டு அது கவர்ன்மெண்ட் வெஹிக்கிள்னு இது பண்ணிட்டு போங்களேன். ஒண்ணும் தப்பு கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும். நான் சொல்றது மறுபடியும் சொல்றதுன்னா, இந்த அரசினுடைய ஒரு அத்தாரிட்டியா ஒரு வெஹிக்கிள்ன்றது கண்டிப்பா தேவை. இப்ப எல்லாரும் அவங்களுக்கு கார் இல்லையான்னா நான் கேட்ட கேள்வி தான். ஏற்கனவே கார் இருக்கிற இப்ப சேர்மனா இருக்கிறவங்கலாம் யாருக்கும் காரே இல்லையா? நகராட்சி தலைவர்களா இருக்கவங்க யாருக்கும் காரே இல்லையா? இப்ப அதெல்லாம் செலவு கிடையாதா? இப்ப அதுக்கெல்லாம் டீசல், பெட்ரோல் எப்படி போடுறாங்க தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு வகையில இப்ப இந்த ரூ. 75,000 ஏன் குடுக்குறீங்கன்னு கேள்வி வந்ததுன்னா, அதுக்கு விடை அதுல இருக்கு. அது மெயின்டெனன்ஸ் பண்றது வந்து அந்தந்த யூனியன்ல வருது. இதெல்லாம் யாரும் சும்மா மேம்போக்கா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பேசிட்டு போயிடுறாங்க. நீங்க எடுத்து பாருங்க, ஆடிட் எடுத்து பாருங்க. எத்தனை வாகனத்துக்கு வந்து அரசு வாகனத்துக்கு வந்து நீங்க வந்து எவ்வளவு செலவு பண்றாங்க, பராமரிப்பு செலவு பண்றாங்கன்னு பாருங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து அந்த வாகனத்த திருப்பி ரீஃபர்பிஷ் பண்றது ஒரு வெஹிக்கிளாவே குடுத்து, அந்த வெஹிக்கிள் ஆஸ் லாங் அஸ் அவங்க எம்எல்ஏவா இருக்கிற வரைக்கும் அந்த லோகோவ போட்டுக்கலாம். எம்எல்ஏவா இருந்தா அந்த லோகோ எடுத்து போட்டுக்கலாம். அவங்களுக்கு குடுக்கணும்ன்றது கூட முடிவு பண்ணிடலாம் நீங்க. நீங்க அப்படி கூட பண்ணிடலாம். ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, ஒரு குறைவான செலவுல. என்ன காரணம்னா, மறுபடியும் மெயின்டனன்ஸ் இது போன்ற தொல்லைகளும் இருக்கு இதுல. இதுல நிர்வாக ரீதியா சில சிக்கல்கள் இருக்கு. ஆனா நான் ரொம்ப குறிப்பா சொல்றது, இது ஒரு அடையாளப்படுத்தல். சட்டமன்ற உறுப்பினர் இந்த வாகனம் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தல். இன்னொரு பக்கம் இன்னொரு விமர்சனமும் பார்க்க முடிஞ்சது. சமூக வலைதளங்கள்லாம். விஜய் வந்து மத்த கட்சி எம்.எல்.ஏக்களை எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி தம் பக்கம் இழுக்க முயற்சி பண்றாரு. அதற்கான ஒரு அறிவிப்பா தான் இத வந்து பார்க்க முடியுது. அப்படிங்கிற ஒரு விமர்சனையும் பார்க்க முடிஞ்சது. இத எப்படி நினைக்கிறீங்க? இப்ப 96, 2001ல திமுக முழு வலிமையோட இருந்த ஒரு கட்சி. அப்போ வந்து அவங்க எம்எல்ஏக்கு குவார்ட்டர்ஸ் கட்டுறாங்க. அவங்க யார இழுக்கிறதுக்காக கட்டுனாங்க. இன்னும் சொல்லப்போனா, அந்த குவார்ட்டர்ஸ வந்து கட்டும்பொழுது திமுக ஆட்சியிலேயே இல்ல. 2001ல ஜெயலலிதா அம்மையார் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்ப கலைஞர் வந்து யாரு? அப்ப கலைஞர் கட்டினது என்ன? நியாயமான நோக்கத்துக்கு, நல்ல நோக்கத்துக்கு தானே கட்டினாரு 1. ஒரு கார் குடுத்து இவங்கள வந்து அதெல்லாம் வந்து அப்படிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்ப அரசு செய்யக்கூடிய எல்லா இப்ப நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருக்கிறவங்க கிடையாது. இருந்தவங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவங்களுக்கு வந்து பென்ஷன வந்து போன முறை வந்து முதலமைச்சரா இருந்த அண்ணன் தளபதி வந்து ஏத்துனாரு. அப்ப வந்து அது எதுக்காக ஏத்துறாங்க? யார கன்வின்ஸ் பண்றது? இதெல்லாம் இப்படிலாம் சரி 3 கோடி இருந்தது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி வந்து 50 லட்சம் இருந்தது. அப்புறம் 1 இருந்தது. 3 கோடியா வந்து உயர்த்துனது வந்து கலைஞர் தான் உயர்த்தினாரு. அப்ப இதெல்லாம் படிப்படியா உயர்த்துனாங்க. இப்படிலாம் உயர்த்தி வந்து சட்டமன்ற உறுப்பினர்ல தக்க வைக்க வேண்டிய தேவை அந்த ஆட்சிகளுக்கு இருந்தா இல்ல. அவங்க எல்லாம் மெஜாரிட்டி கவர்ன்மெண்ட்டா தான் இருந்தாங்க. அப்ப அத பண்ணும்போது உங்களுக்கு அதுல உள்நோக்கம் கிடையாது. இத பண்ணும்போது உள்நோக்கம் இருக்குன்னா, இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒண்ணு பேசணுமேன்னு பேசுறது. இதெல்லாம் எப்பவுமே எவ்ரி டென்யூர் ஆஃப் அ கவர்ன்மெண்ட் வந்து இதெல்லாம் பண்றது வந்து ரொம்ப இயல்பு.
சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வசதிகள் செய்து கொடுக்கறது நீங்க மேம்போக்கா பாத்தீங்கன்னா வெளியில இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லாதவர்கள ஒரு பகுதி மக்கள் வந்து எதை வேணா விமர்சனம் பண்ணுன்ற நிலையில வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்ல. நீங்க வந்து பொதுப்பணியில இருக்கக்கூடியவர்கள் இன்னொன்னு உதவியாளரை பத்தி நீங்க கேட்கல பாருங்க. உதவியாளருக்கு ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்திருக்காங்கல்ல. இதையும் நாங்க கேட்டோம். நாங்க உதவியாளருக்கு சம்பளம் கேட்கல. நாங்க கேட்டது நான் எதுக்காக சொல்றேன்னா மறுபடியும் ஒரு அத்தாரிட்டின்ற அளவுல தான் நாங்க வச்ச கோரிக்கைலாம். நான் குறிப்பா எல்லாம் சேர்ந்து என்ன கோரிக்கை வச்சோம்னா, உதவியாளர் குடுங்க. அந்த உதவியாளர் யார குடுக்கணும்னா, அரசுல துணை தாசில்தார் அளவுல இருக்கக்கூடிய, டெப்டி தாசில்தார் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒருத்தர கவர்மெண்டே டெப்யூட் பண்ணி எங்களுக்கு குடுங்க அலுவலகத்துக்குன்னு கேட்டோம். அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப 25,000 என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 25,000 கொடுத்த உதவியாளர்ன்றத நான் ஏற்கல. இப்படி பண்ணீங்கன்னா நான் ஏத்துக்கொள்வேன். ஒரு ஆள ஒரு தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற என்ன 234 துணை தாசில்தார வந்து அதுல கூட கொஞ்சம் பேர் மந்திரியா போயிடுறாங்க. ஒரு 30 பேர் 32 பேர் மந்திரியா போயிடுறாங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு 200 பேருக்கு வந்து டெப்டி தாசில்தார் ரேங்க்ல ஒரு ஆபீசர் கொடுங்க. ஏன் கொடுங்கன்னா, இப்போ குறிப்பா இந்த சட்டமன்றத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து அரசு நிர்வாக பணி தெரியும். இப்ப நான் வந்து யாரோ ஒரு ஆளை வந்து எனக்கு தெரிஞ்சவரை எனக்கு வந்து உறவினரை என்னுடைய நண்பரை உதவியாளரா வச்சுக்கிறேன். அவரு ஒரு கவர்மெண்ட் லெட்டர் எழுதுறதுக்கு கஷ்டப்படுவாரு. ஒரு அரசுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவாரு. கொடுத்த ரெப்ரசன்டேஷனை ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டப்படுவாரு. அந்த இடத்துல ஒரு டெப்டி தாசில்தார் ரேங்க்ல ஒரு ஆளை எனக்கு வந்து அரசாங்கமே ஒரு ஆளை நியமிச்சது அப்படின்னா, நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப விளக்கம்லாம் தேவையில்ல. சார், இது இந்த பிரச்சனைக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருங்க சார். இதை வந்து பிடிஓக்கு ஒரு லெட்டர் அனுப்புங்க சார். இதை வந்து ஆர்டிஓக்கு ஒரு லெட்டர் அனுப்புங்க சார். இதை கலெக்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்புங்க சார். அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இத ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கலாம் அரசு. எம்எல்ஏஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்றீங்க இல்லையா? ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப எம்எல்ஏஸ் சப்போர்ட்டா. நிர்வாகத்தை பத்தி இன்னொன்னு தெரியாதவங்களுக்கு. என்னோட உதவியாளரா ஒருத்தர் போய் அரசு அலுவலகத்துல கேட்கறதுன்றது என்னுடைய அத்தாரிட்டி என்கின்ற மரியாதை தான் அவர் டிமாண்ட் பண்ண முடியும். என்னுடைய உதவியாளரு இல்ல வந்து என்னுடைய உதவியாளர் கூட என்னோட அலுவலக செயலாளரு அப்படின்ற முறையில ஒரு டெப்டி தாசில்தார் போய் ஒரு அலுவலகத்துல போய் நின்னு, சார் நான் எம்எல்ஏவோட செக்ரட்டரி சார், ஆபீஸ் செக்ரட்டரி சார், ஆபீஸ் கவர்மெண்ட் செக்ரட்டரி சார், இந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னு கேட்டு வர சொன்னார் சார் அப்படின்னு அவர் கேட்டாருன்னா எப்படி இருக்கும்? அப்ப இப்படியான ஒரு பார்வையும் இருக்கு. இதுதான் நான் இன்சிஸ்ட் பண்ணது. நாங்க இன்சிஸ்ட் பண்ணி நாங்க அந்த கவர்மெண்ட்ல கேட்டோம். எங்களுக்கு உதவியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியாம இல்ல வந்து உதவியாளரா ஒரு சட்டமன்ற உறுப்பினரானா உதவியாளரா கட்சி தோழர்கள் வந்து உதவி பண்ணுவாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் கட்சி தோழர்கள் வந்து யாரோ ஒருத்தர் நான் வரேங்கன்ட்டு கூட வருவாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாதிரியான ஒரு திங்கிங் வேணும். அப்ப நீங்க வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் பணிகளை எம்எல்ஏ வந்து இன்னும் ஈஸியா எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அதை அரசு வந்து ரீகன்சிடர் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு உதவியாளர் வச்சுக்கன்றதுக்கு பதிலாக நீங்க ஒரு டெப்டி தாசில்தாரை டெப்யூட் பண்ணுங்க. அப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நேத்து சமூக வலைதளங்களை பார்க்க முடிஞ்சது வந்து அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 5 மாசமா எங்களுக்கு வர வேண்டிய நிதி இன்னும் வரல அப்படின்னு ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. இது சம்பந்தமாக உயர்கல்வித்துறை அமைச்சர், சமூக நீதி அமைச்சர் கிட்ட எல்லாம் தொடர்ந்து நாங்க பேசிட்டோம். ஆனா இன்னும் அந்த ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணல. அதற்கு வந்து இந்த அரசு வந்து துரிதமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சது. இது சம்பந்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது விமர்சனங்களும் வந்ததை பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே என்ன நடக்குது? இதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன கேட்கிறேன், இப்ப அது மாதிரி நிதி வரலன்னு எவ்வளவு மாணவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு மாணவருக்கு அந்த சிக்கல் எழுந்திருக்கு. அது மறுக்கிறதுக்கு இல்ல. நீங்க எல்லாம் பேசுறவங்க எல்லாரும் நிதி கவர்மெண்ட் நிறுத்திட்டாங்க, இப்படி நிறுத்திட்டாங்கன்னு சொல்றீங்களே தவிர, அது என்னென்ன நடைமுறை இருக்குன்னு யாருக்காவது நீங்க போய் அதை போய் பார்த்திருக்கீங்களா? இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு நிதி இப்ப நான் வந்து அயலக படிப்பு மேற்கொள்றேன். எனக்கான நிதி வந்து குடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் குடுக்குறாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர் குடுத்து, அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டரை யூனிவர்சிட்டியில குடுக்குறோம். கன்ஃபர்மேஷன் லெட்டர் யூனிவர்சிட்டியில குடுக்கும்போதே சாங்ஷன் பண்ண மொத்த அமௌண்ட்டையும் குடுத்துருவாங்களா? அப்ப அதுக்கு ஒரு இப்ப நீங்க ஒண்ணும் இல்லங்க. பேங்க்ல போய் நீங்க வந்து ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குறீங்க. பேங்க்ல எஜுகேஷன் லோன் வாங்குன உடனே மொத்த பணத்தையும் குடுத்துடுறாங்களா? சரி. ஒரு வீடு வாங்குறீங்க. ஒரு வீடு வாங்குறதுக்கு ஹவுசிங் லோன் போடுறீங்க. ஹவுசிங் லோன் அமௌண்ட் சாங்ஷன் அமௌண்ட் மொத்தத்தையும் முதல்ல குடுத்துறாங்களா? ஒரு படிநிலையில அப்பப்ப தேவைப்படும்போது குடுக்குறாங்க. இது லாஸ்ட் அப்ப இயர் இதுல ஜாயின் டியூஷன் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் தானே. அப்ப இந்த இயர் ரிலீஸ் அதுதாங்க. பண்றதுல அது ஏன் இவ்வளவு ஏங்க தாமதம்? எந்த இயரா இருந்தாலும் நீங்க வந்து அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் அவங்க வந்து பில் அந்த தம்பியே சொல்றாப்புல பில் ரைஸ் பண்ணணும் அதுக்கு அப்படின்னு. அமைச்சர் வந்து அந்த பில் ரைஸ் பண்ணி நான் அனுப்பிச்சிட்டேன்னு அவர் ஒண்ணு சொல்றாரு. அமைச்சர் வந்து இல்ல அது இன்னும் ரைஸ் பண்ணல அப்படின்றாரு.
அமைச்சருக்கு வந்து அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் தான் அமைச்சர் பேச முடியும். அந்த தம்பி அவர்கிட்ட இருக்கிற தகவலையே சொல்றாரு, நான் அனுப்பிட்டேன்னு. அப்படி இருந்தா அதை அவர் செக் பண்ணுவார். உண்மையிலேயே அப்படி வந்து தவறான தகவல் வந்து அமைச்சர்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அமைச்சர் அது வந்து உரிய நடவடிக்கை எடுப்பார். ஒரு அமைச்சரே போய் யார் அமைச்சரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் நேரா போய் ஃபைல் எடுத்து பார்த்து இந்த தம்பி எப்போ அமிச்சாருன்னு சொல்ல முடியாது. அமைச்சர் என்ன பண்ணுவார்னா கன்சர்ன் அதிகாரிகிட்ட கேட்பாரு, என்னங்க அந்த தம்பி அமிச்சாருன்னா அந்த அதிகாரிக்கு இப்ப சட்டமன்றத்துல பதில் சொல்றதே என்ன, போய் அமைச்சர்கள் எந்த அமைச்சரா இருந்தாலும் எந்த ஆட்சியா இருந்தாலும் போய் ஃபைலை பார்த்துட்டு வந்தா பதில் சொல்றாங்க. உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க, கேள்வி வருது, அங்க சைட்ல இருக்கிற அதிகாரிகள் வந்து துறை அதிகாரிகிட்ட சொல்லி எழுதி கொடுக்குறாங்க குறிப்பை. இது எல்லாருக்குமானது. அப்ப நீங்க இது உடனே அமைச்சர் மேல பிளேம் பண்ணா அது வந்து ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறையா இருக்கும். இது வந்து ஒரு ஒரு விஷமத்தனமான ஒரு இதுவா பாக்குறேன். அமைச்சர் அதிகாரிகளை கேட்கிறார், அதிகாரி என்ன சொல்றாங்க, அந்த தம்பி வந்து அந்த ரிசர்ச்சுக்கு உண்டான பணத்துக்கு பில்லு ரைஸ் பண்ணல அப்படின்றாரு. இப்போ ஒரு கேஸ் இது, ஒரு கேஸ்ல இந்த மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. வழக்கமா இந்த மாதிரி அயலக படிப்புகள் வந்து ஓராண்டு இல்ல 2 ஆண்டு தான் போவாங்க மாணவர்கள். இந்த தம்பி வந்து 4 வருஷம் போறாரு. 4 ஆண்டுகள் இதெல்லாம் வந்து எதுவுமே பேசாம வந்து பொத்தாம் பொதுவா வந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டவர் என்ன வேணா பேசலாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து அவர் பேசுறாரு. அதை வந்து நம்ம வந்து எந்த வகையிலும் புறந்தள்ள முடியாது. அவர் பேசுறது தவறுன்னு சொல்ல முடியாது. நானே ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டேன்னா நான் வந்து எப்படி பேசணுன்ற நிலையில பேசலாம். அது இல்ல. ஆனா அவருக்கு பரிந்து பேசுறேன்னு சொல்லிட்டு எதையுமே பார்க்காம பரிந்து பேசுறேன்னு சொல்றது பரிவாங்க அது பேரு. அது அப்பட்டமான அரசியலா இருக்கும். இல்ல வந்து ஒரு அறிவுகெட்டத்தனமா தான் இருக்கும் அது. நீங்க அது வந்து இது வந்து பார்க்கணும். அது உண்மையாவே என்ன இருக்குன்றத வந்து அமைச்சர் கண்டிப்பா அதுல நடவடிக்கை எடுப்பாரு. அதுல ஒண்ணும் எந்த மாற்றமும் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய நார்ம்ஸ் என்ன? இப்போ சமீபத்துல கூட ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு. யுகேல மட்டும் என்ன பண்றாங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் தான் நாங்க வந்து யுனிவர்சிட்டீஸ் ம். அக்செப்ட் பண்ணுவோம்னாங்க. அதுக்கும் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. எல்லாம் பண்றாங்க. அப்போ இது இன்னொன்னு நீங்க நான் ஏற்கனவே சாங்ஷன் ஆனாலும் எந்த விஷயமா இருந்தாலும் ஆன்கோயிங் ஒரு அலோகேஷன்னா அப்படியே அலோகேட் ஆயிடாது. இப்ப நீங்க வந்து ஒரு 4 வருஷத்துக்கு வந்து இவருக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா போன வருஷம் சாங்ஷன் பண்ணோம், இந்த வருஷம் சாங்ஷன் பண்ணுங்கன்னு குடுக்க மாட்டாங்க. இன்னொரு நிர்வாக சிக்கலும் இருக்கு. இதெல்லாம் தெரியாம பேசக்கூடாது. என்ன நிர்வாக சிக்கல்னா, இப்ப எதுக்கு இப்ப மானிய கோரிக்கை நடக்குதுங்க? இப்ப மானிய கோரிக்கையினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. பட்ஜெட்ல நிதி அமைச்சர் இந்தந்த துறைக்கு இவ்வளவு பணம்னு சொல்லிடுறாரு. இந்த பணத்தை எதற்கெல்லாம் நான் பயன்படுத்த போறேன்றது தான் மானிய கோரிக்கை. அதுதான் அமைச்சர் சொல்றாரு. நீங்க எனக்கு வந்து 500 கோடி ஒதுக்கி இருக்கிறீங்க. இந்த 500 கோடியில இந்த திட்டத்துக்கு இதெல்லாம் பண்ண போறேன்றது இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களோட அது வந்து என்னன்னா ஒரு ஆக்சுவலா அதோட இம்ப்ளிகேஷன் என்னன்னா இந்த துறை அமைச்சர் வந்து நிதி அமைச்சர்கிட்ட சொல்றாரு, நான் இதெல்லாம் பண்ண போறேன், எனக்கு ஆகவே பணத்தை கொடுங்க. அதுக்கப்புறம் நிதி அமைச்சர் அக்செப்ட் பண்ணல, சட்டமன்றம் ஒப்புதல் கொடுக்குது. அதுதான் மானிய கோரிக்கை நிறைவேற்றம். அப்ப சட்டமன்றம் ஒப்புதல் கொடுத்தோம்னா இதெல்லாம் ஃபைல் கோப்பு தயாராகி நிதித்துறைக்கு போகும். நிதித்துறைக்கு போய் ஃபண்ட் அலாட் ஆகி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். எப்பவுமே எனி கவர்மெண்ட் புதுசா ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இப்ப நீங்க அது ஒப்பந்தங்களா இருக்கலாம், அரசினுடைய பணம் தர வேண்டிய பல விஷயங்களா இருக்கலாம். இதெல்லாம் எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா, புதிய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் அந்த மானிய கோரிக்கை நிறைவடைஞ்ச பிறகுதான் வரும். வழக்கமான அரசா இருந்ததுன்னா கரெக்டா ஏப்ரல்ல பாஸ் ஆயிடும். நம்ம தான் முதல்ல பட்ஜெட் செஷன் வச்சிருமே. இது திமுக 2021ல பொறுப்பேற்ற பொழுதும் இதான் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி அரசுகள் முதல் அரசு பொறுப்பேற்ற பொழுது இதெல்லாம் தெரியாமையே நீங்க வந்து பொத்தாம் பொதுவா வந்து ஏதோ வந்து குறை சொல்லணும், குற்றம் குறையா இருந்தா நாங்களே பார்ப்போம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது எந்த அரசா இருந்தாலும் சரி, முகத்துக்கு நேரா முதலமைச்சருடைய முகத்துக்கு நேரா வந்து ஒரு விஷயம் வந்து இது மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சா அது வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் விடுதலை சிறுத்தை கட்சியும் இருக்கு, அதனுடைய தலைவரும் இருக்காரு. அந்த தலைவர் வந்து இது இது வந்து தவறா இருக்கு, இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இருக்கும். ஆகவே இதுல வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அமைச்சர் வந்து அந்த மாணவர் இன்னும் ரிசர்ச்க்கான பில்லு ரைஸ் பண்ணலன்றாரு. இன்னைக்கு தான் ஒரு காணொளி அந்த மாணவரது பார்த்தேன். இல்ல நான் ரைஸ் பண்ணிட்டேன்றாரு. ஒருவேளை அது தவறா இருந்தா அந்த மாதிரி தகவல் கொடுத்த அதிகாரி மீது நிச்சயமா வந்து அமைச்சர் அவர்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான சூழலை வந்து உருவாக்கணும்னு சொல்லி நானும் சொல்றேன், பர்சனலா சொல்றேன். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை சென்சிடைஸ் பண்றதை விட சென்சிபிளா அது என்ன நடந்திருக்கு, எப்படி இது நீங்க இப்ப இது என்ன நமக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்குன்னா எவ்வளவு வக்கரம் பாருங்க. ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படியே அந்த திட்டமே நின்னு போச்சு, அந்த திட்டத்தை விட்டுட்டாங்க, மாணவர்கள்லாம் கொதிக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் எந்த ஸ்கீமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சிலர் வந்து அதுல இப்ப மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க திமுக ஆட்சி காலத்துல மகளிர் உரிமை தொகை கொடுத்த பொழுது சில பெண்கள்லாம் வந்து எங்களுக்கு உரிமை தொகை வரலன்னுங்க. உடனே நீங்க சொன்னீங்களாங்க? உடனே சொல்லுவீங்களா? இன்னைக்கு வந்து இதை எதிர்த்து பேசுறவங்களாம் உடனே சொன்னீங்களா? மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இல்ல அது மகளிர் உரிமை தொகை. அப்ப என்ன சொன்னோம்? அதுக்கான கிரைட்டீரியா இருக்கு.
அது வந்து இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்ததுன்னா குடுப்போம். இல்லன்னா திருப்பி குடுங்க. நாங்க பார்க்குறோம். ஆகவே இத பத்தி நிச்சயமா அமைச்சர் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பாரு. நீங்க வந்து நீங்க முதல்ல வந்து அத தவிர்த்துடணும் எல்லாம். எத தவிர்த்துடணும்? இந்த அயலக உரிமை தொகை மாணவர்கள்லாம் கொதிக்கிறாங்க. எத்தன மாணவர்கள் இது மாரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு லிஸ்ட் குடுங்க. ஒரு மாணவர் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதிலயும் நான் மறுக்கல. அப்புறம் நீங்க வந்து மொத்தமா எல்லா மாணவர்களும் பாதிச்சுட்டாங்க. மொத்தமா திட்டமே நின்னு போச்சுன்னா, இது என்ன பேச்சு இது? சொல்லுங்க. இல்ல லிஸ்ட் குடுங்க. யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இல்ல இப்ப யூகேல அப்படி வந்து இருந்ததுன்னா அது பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ தான் வந்தா நாங்க அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு யூகேல ஆமா, இருக்கக்கூடிய அதுக்கு இப்ப யூனிவர்சிட்டி கடிதம் எழுதியிருக்கோம். சொல்லியிருக்காங்கன்னு கடிதம் சொல்றாங்க. எழுதியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு டிலே ஆகும் பொழுது வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அரசு மேல ஒரு நம்பிக்கை போயிடாதா? அப்ப எல்லாருமே இது போன்ற இப்ப இன்னைக்கு யூகேல சொன்ன மாதிரி நாளைக்கு சிங்கப்பூர்லயோ மலேசியாலோ சொன்னாங்கன்னா அது திரும்ப நிர்வாக சிக்கல்கள்ல நீங்க தானே கொண்டு நீங்க போய் விடும். நீங்க இது நியாயமான்னு பாருங்க. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு அரசின் மீது ஏன் நம்பிக்கை எடுக்கணும்? அவங்க ஒரு முடிவு எடுக்குறாங்க. அரசு வந்து அதுக்கு எதிர் நடவடிக்கை எடுக்கலன்னா, நீங்க சொல்ற மாரி நம்பிக்கை எடுக்கலாம். இல்ல துறை வந்து எதிர் நடவடிக்கை எடுக்குறாங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு எழுதியிருக்கிறாங்க. எங்க ஸ்கீம்ஸையும் எங்களுதையும் வந்து நீங்க வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கேட்டகரியா இல்ல வந்து ஏதோ ஒண்ணு இதுக்கான ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இது மாரியான இஷ்யூஸ் வந்து எழத்தான் செய்யும். இதுல இன்னொன்னும் சொல்றாங்க. இப்ப இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபாரின் யுனிவர்சிட்டீஸ்ல வந்து டைரக்ட்டா அப்ளை பண்ற ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க சில பேரு. சில ம். பேர் வந்து எஜுகேஷன் கன்சல்டன்ட்ஸ் மூலமா அப்ரோச் பண்றாங்க. பல நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னா, இப்ப நீங்க எந்த யுனிவர்சிட்டி இந்த ஸ்டூடண்ட் போறாங்களோ, அந்த யுனிவர்சிட்டியோட அட்மிஷன் லெட்டரோட சேர்ந்து தான் அப்ளை பண்ணணும். அந்த யுனிவர்சிட்டியோட அட்மிஷன் லெட்டரோட அப்ளை பண்றாரு ஒரு ஸ்டூடண்ட். திடீர்னு என்ன பண்றாரு, அந்த எஜுகேஷன் கன்சல்டன்ட்டா பாரு இன்னொரு யுனிவர்சிட்டி இருக்கு. அதுல வந்து ஃபீஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஸ்பேஸ் நெறைய இருக்கும். உங்களுக்கான செலவினங்களுக்கு வந்து நீங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம். அதனால இத மாத்துங்கன்னு சொல்லி மாத்தியெல்லாம் கேட்கறாங்க. அப்படியெல்லாம் சில டிலே வருது. இப்படியே நடந்திருக்கு. இன்னொரு விஷயமும் நடந்தது. நானே ஒரு கேஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். என்ன அதுன்னா, அந்த தம்பிக்கு வந்து அட்மிஷன் கிடைச்சது ஒரு யுனிவர்சிட்டில. ஆனா தற்செயலா அந்த யுனிவர்சிட்டியோட கட் ஆஃப் டேட் முடிஞ்சு போச்சு. அவருக்கு அட்மிஷன் கட் ஆஃப் டேட் அந்த யுனிவர்சிட்டில முடிஞ்சு போச்சு. இங்க பணம் வந்தது. அப்ப அந்த தம்பி என்ன பண்ணாருன்னா, என்ன பண்ண போறேன்னு கேட்டது, இல்லண்ணே இன்னும் ஒரு 2, 3 யுனிவர்சிட்டி இருக்கு. அந்த யுனிவர்சிட்டிக்கு மாத்தி போட்டுக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப அந்த யுனிவர்சிட்டி மாறும்பொழுது, அந்த யுனிவர்சிட்டியோட அட்மிஷன் லெட்டர வச்சு, பழைய யுனிவர்சிட்டிக்கு பதில் இந்த யுனிவர்சிட்டி போறாருன்னு கரெக்ஷன் ரெக்டிஃபையும் பண்ணி குடுத்துருக்கோம். இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் இண்டிவிஜுவல் கேஸஸ்ல வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப நானே வந்து அத நம்ம அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போன உடனே, அத வந்து அந்த யுனிவர்சிட்டி மாத்தி குடுங்கன்னு சொல்லி மாத்தி குடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஏதுன்னே தெரியாம ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்தாருன்னா, உடனே அந்த திட்டமே நின்னு போச்சு. உடனே பணமே குடுக்கல, வரல அப்படின்னா, இது எப்படி இத வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால பேனிக் பண்ணி ஒரு இதெல்லாம் வந்து நல்ல அணுகுமுறை. இது நான் நான் இன்னைக்கு இல்ல. திமுக அரசுல இருக்கும்பொழுதும், அது மாரி இந்த மாரியான பேனிக் பண்ணி சில விஷயங்கள் வெளியில வரும்பொழுதும், நாம வந்து அது மாரி தான் டீல் பண்ணோம். அதனால நாங்க வந்து எப்பவும் ஒரே மாதிரி தான் செயல்பட்டுட்டு இருக்கோம். இதுலயும் வந்து பேனிக் பண்றத விட இதுல என்னன்றது இதுல இன்னொரு கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஏன் இதெல்லாம் ரொம்ப ஹைப் கிரியேட் பண்றாங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து சமூக நீதித்துறை அமைச்சரா இருந்தா இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப விசிக அங்க இருக்குன்னும்போது, இப்ப இதத்தான் வந்து இன்னைக்கு வந்து திமுக ஆதரவாளர்கள் இத பண்றாங்க. திமுகவுக்கு ஆதரவா இருக்கும்போது, திமுக எதிர்ப்பாளர்கள் வந்து இத எங்க மேல பண்ணாங்க. யாரு எப்போ தலித் இஷ்யூஸ் ஏதாவது ஒண்ணு வந்தாலும், நாங்க வந்து நேர்மையா செயல்பட்டாலும், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, விசிக என்ன பண்ணுது? விசிக அப்ப எங்க இருந்தாலும் விசிகாவ பார்வையா வச்சிருக்கீங்க. அது ஒரு வகையில மகிழ்ச்சி தான். ஒண்ணும் தப்பு கிடையாது. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வரும் ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் மாபெரும் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு. மேனாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒருங்கிணைப்பில் மேனாள் நீதிபதி அரிபரந்தாமன் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் நடிகர் பிரகாஷ்ராஜ், உச்சநீதிமன்ற நீதிபதி செல்லமேஸ்வர், பத்திரிகையாளர் சித்தார்த் வரதராஜன் ஆகியோர் உரையாற்றுகின்றனர். உரிமைக்காக ஒன்றிணைவோம், அனைவரும் வாரீர்.